பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இன்று இந்த சேவையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பொதிகை எனக்கூடிய அந்த பதவியில் மட்டும் முதலாக இன்று காலை திறக்கப்பட்ட உடனே சுற்றுலா பயணிகள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர் அந்த படகு தளத்திற்கு சென்ற உடனே அங்கு மீண்டும் இரண்டாம் கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவரையும் கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் படகு தளத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் செல்போன் கொண்டு செல்ல கூடாது என ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கு சுற்றுலா பயணிகள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இப்போது செல்போன்களை வைப்பதற்கு உரிய பாதுகாப்பு இடம் இல்லாத காரணத்தால் நாங்கள் செல்போன்களை எங்கு வைப்போம் என தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும், மேலும் ப்ளூடூத் உள்ளிட்ட எந்த ஒரு எலக்ட்ரிக் உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடாது என ஒரு தடை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு பலத்த சோதனைக்கு பிறகு அங்கிருந்து அந்த அவர்கள் படகில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து விவேகானந்த மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். விவேகானந்த மண்டபத்தில் இறங்கிய உடனே அந்த விவேகானந்த மண்டபத்திற்கு இறங்கிய உடனே அங்கேயும் இரண்டாம் கட்டமாக அவர்கள் குடும்பத்தினர் எண்ணிக்கை, அவர் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் மற்றும் அனைத்தும் அங்கு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அங்கும் அவர்கள் விவரங்கள் என்பது சேகரிக்கப்படுகிறது. பிறகு குழுக்களாக பிரிந்து, அதாவது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என ஒவ்வொரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர் குழுக்களுடன் காவல்துறையினர் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதன் பிறகுதான் இந்த விவேகானந்த மண்டபத்தின் மேல் பகுதி நடந்து செல்லக்கூடிய அனுமதிக்கப்படுகிறார்கள். விவேகானந்த மண்டபத்தின் மேல் பகுதி நடந்து போகும்போது அங்கு பிரத்யேகமாக அதற்கான ஒரு கவுண்டர் இருக்கிறது. அங்கு 30 ரூபாய் கட்டணமானது ஒவ்வொரு நபர்களுக்கும் வசூலிக்கப்படுகிறது. அந்த கட்டணத்தை செலுத்திய பிறகு அவர்கள் டோக்கன் வழங்குகிறார்கள். அந்த டோக்கனை பெற்ற பிறகுதான் முதலாக மேலே அந்த விவேகானந்தர் பாறையின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகவதி அம்மன் கோவில், அதாவது ஒரு மண்டபம் இருக்கிறது. அங்குதான் பகவதி அம்மன் ஒற்றைக்காலில் நின்றபடி தவம் இருந்ததற்கான அந்த ஒரு தடம் இருக்கிறது. அந்த தடத்தை பார்ப்பதற்கு பலத்த கட்டுப்பாடுகளுடன் அந்த சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த தடத்தை பார்த்த பிறகு அங்கிருந்து அவர்கள் விவேகானந்தர் மண்டபம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். சுமார் 25 படிகள் ஏறி அந்த மண்டபத்தை சென்றடைந்த பிறகு சுமார் 12 இடதுபுறமாக 6 வலதுபுறமாக 6 என 12 கர்த்தூன்கள் மத்தியில் இந்த விவேகானந்தரின் திருவுருவ சிலையானது இருக்கிறது. அந்த சிலைக்கு பொதுமக்கள் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக அந்த மண்டபத்தின் இடது மற்றும் வலதுபுறத்தில் சாரதா அம்மையாரின் படமும் அடங்கிய ஒரு சன்னதியும், அதே போன்று இங்கிட்டு ராமகிருஷ்ணா படம் அடங்கிய ஒரு சன்னதியும் இருக்கிறது. 2 சன்னதியும் பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் அந்த விவேகானந்த மண்டபத்தில் அமர்ந்தோ தியானம் செய்யவோ பொதுமக்களுக்கு அனுமதியானது அளிக்கப்படவில்லை. அதன் பிறகு அங்கு பார்வையிட மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதிகபட்சமாக 10 முதல் 15 நிமிடங்கள் மட்டுமே அந்த விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்க அனுமதியாக வழங்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த விவேகானந்த மண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் தான் அந்த தியான கூடம் இருக்கிறது. அதில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தியானம் மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவு 7 மணி முதல் அந்த தியானத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அந்த மண்டபத்திற்கு செல்லும் பொழுதே சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வைக்கப்படுகிறது. முன்னதாகவே அந்த பகுதி சத்தம் எழுப்பக்கூடாது, செல்போன்கள் ஆன் செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளும் காவல்துறை சார்பில் வழங்கப்படுகிறது. அந்த அறிவுரைகளை முறையாக பின்பற்றப்பட வேண்டும். பின்பற்றப்படவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறை தரப்பாக ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவர்கள் சுற்றுலா பயணிகள் அனைத்தையும் பார்வையிட்ட பிறகு சரியா ஒரு 15 முதல் 20 நிமிடங்கள் மட்டுமே ஒவ்வொரு பேட்சாக அனுப்பப்படுகிறது. அந்த குழுவினர் மீண்டும் அவர்கள் மீண்டும் கீழே கொண்டு அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வரப்பட்ட பிறகு எத்தனை நபர்கள் உள்ளே சென்றார்கள், அதே போன்று எத்தனை நபர்கள் அந்த முதல் பேஜிலிருந்து வெளியே வருகிறார்கள் என கணக்கிடப்படுகிறது. அந்த கணக்கிடப்பட்ட பிறகுதான் அவர்கள் மீண்டும் போட் மூலம் மீண்டும் கரைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். பொதுவாக இந்த சுற்றுலா நேரங்களை பொறுத்தவரை, இந்த கன்னியாகுமரியை பொறுத்தவரை 15,000 முதல் 20,000 சுற்றுலா பயணிகள் இந்த படகு மூலம் சவாரி மேற்கொள்வது வழக்கம். ஆனால் நேற்று தற்காலிகமாக தடை வைக்கப்பட்டது. இன்று காலை 8 மணி முதல் தொடங்கிய நிலை தற்போது 11:30 மணி அளவில் இந்த படகு போக்குவரத்து சேவை என்பது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான முறையான அறிவிப்புகளை பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகமோ மாவட்ட நிர்வாகமோ எந்த ஒரு அறிவிப்பு வெளியிடவில்லை. காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அங்கேயே பொதுமக்களை தடுத்து நிறுத்தி படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதில் உயர் அதிகாரிகளின் உத்தரவு இருக்கிறது. ஆக யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்திருக்கிறார்கள். வட மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து கூட சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றத்துடன் செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விவேகானந்த பாதையை பொறுத்தவரை விவேகானந்தர் பாறையில் 3 அடுக்கு பாதுகாப்பும், அதே போன்று கடலை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவேகானந்தா பாறையில் முதல் சுற்றில் தமிழ்நாடு காவல்துறையும், 2ஆம் சுற்றில் மத்திய படை, முதல்
சுற்றில், அதாவது அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய முதல் சுற்றில் SPG எனக்கூடிய அந்த பிரதமரின் தனி காவலர்களும் இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த விவேகானந்தர் பாறையை பல்வேறு கட்டுப்பாடுகள் மத்தியில் அந்த பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல அந்த கடலை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்டத்தில் தமிழ்நாடு கடலோர காவல்படை, 2ஆம் கட்டத்தில் மத்திய இந்திய கடலோர காவல்படையும், அதே போன்று கரையை ஒட்டி இருக்க பகுதியில் மருதுபாண்டி 2வது நாளாக பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அந்த விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் எப்படிலாம் போறாங்க அப்படின்ற பிரத்யேக காட்சிகளுடன் நீங்க விரிவா விளக்கிட்டு இருக்கீங்க. இப்போ விவேகானந்தர் பாறைக்கு செல்ல தற்போது அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்களா? தற்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் காலை 8 முதல் அனுமதியானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சரியாக 11:30 மணிக்கு பிறகு எந்த சுற்றுலா பயணிகளும் தற்போது அனுமதிக்கப்படவில்லை. காரணம் குறித்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு உயரதிகாரிகளின் உத்தரவு, அதன் காரணமாக நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை என மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது உள்ளே இந்த 11:30 மணிக்கு கடைசியாக ஒரு குழுவினர் உள்ளே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியாக 12:30 அல்லது 1 மணிக்குள் வெளியே வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு காலவரையற்றி அதாவது தடையானது தற்போது விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மீண்டும் எப்போது படகு சேவை திறக்கப்படும், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு எப்போது கொண்டு வரப்படும் என ஒரு எதிர்பார்ப்பு என்பது சுற்றுலா பயணிகள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் பொறுத்தவரை இந்த கன்னியாகுமரி வரக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் இந்த படகில் பயணம் செய்ய வேண்டும், திருவள்ளுவர் சிலையை பார்க்க வேண்டும், விவேகானந்த மண்டபம் போக வேண்டும்தான் அவர்கள் நீண்ட நாள் கனவு. இதற்காகத்தான் பல லட்சம் ரூபாய், ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இப்ப ஏமாற்றத்துடன் திரும்பக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கேட்டவுடன் உயரதிகாரியின் உத்தரவின் காரணமாகத்தான் தாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. உயரதிகாரிகள் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் நாங்கள் பயணிகளையும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களும் அனுமதிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுதான் காலை முதலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலை தற்போது முழுமையாக சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், திடீரென அனுமதி கொடுக்கப்பட்டது, தற்போது திடீரென அந்த படகு சேவையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த விதங்கள்ல அங்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது, எப்படி சுற்றுலா பயணிகள் அங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்றது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மருதுபாண்டி. பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்விப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.